எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த கடைசி கூட்டத்துக்கும் வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஒரு முறை கூட இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். Once again we welcome you all who have come to the last day of this convention and we welcome you again. வேதத்தில் ஒரு பஞ்ச காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. It has been written in the word of God about a period of famine. இதற்கு முன்பு இந்த பூமியிலே எத்தனையோ பஞ்சகாலம் வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். We know very well that many periods of famine have come in the world and we have known about it and we have gone through it. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த பஞ்சகாலமோ அதுபோல ஆகாரமோ தண்ணீரோ கிடைக்காத ஒரு பஞ்சகாலம் அல்ல. But the period of famine which is mentioned here, it is not the period in which we will not have the food and water. கர்த்தருடைய வசனங்கள் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம். The period of famine in which we cannot hear the word of God. இதுபோல கர்த்தருடைய நாமத்தில் கூடி வர முடியாத ஒரு பஞ்சகாலம். Likewise, we cannot assemble and we cannot worship the Lord, so such a period of famine will be. தேவனை ஆராதிக்கவோ தேவனை பற்றி பேசவோ கேட்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம். To worship God and to speak about God, that will not have the opportunity. It is a period of famine. சமுத்திரத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை தேடினாலும் எந்த இடத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தையோ தேவனை பற்றி பேசுகிற ஜனங்களையோ நாம் பார்க்கவோ கேட்கவோ முடியாத ஒரு காலம். Even if you go to the one end of the ocean till the other end, you cannot see such a group of people who are worshiping God and you cannot hear about God. வட திசை முதல் கீழ் திசை வரைக்கும் தேடினாலும் ஒரு இடத்திலேயும் தேவனை பற்றி பேசுகிற ஒருவரையும் காண முடியாத ஒரு காலம். Even from the north side to the eastern side, even though you may seek for the people who do speak about God, but you cannot find them out. அதை வேதத்திலே ராக்காலம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. And it has been mentioned in the word of God as the period of darkness. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it is written in the word of God that the darkness shall cover the people and the gross darkness will cover the people. இப்படிப்பட்ட பயங்கரமான காலத்தை வெகு சீக்கிரத்தில் இந்த பூமி சந்திக்க போகிறது. Very soon the earth is going to face such a period of darkness. அதற்கு முன்பாக இந்த கிருபையின் காலத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் தியானிக்கவும் கூடி கர்த்தரை பாடி துதித்து தொழுது கொள்ளவும் ஆண்டவர் கிருபையா இந்த நாட்களை தந்திருக்கிறார். But before that, the Lord God had given us the period of grace in which that we are able to come to the presence of God, to worship God and to speak with God, and the Lord God has given us these days by His grace. அப்படினால்தான் இந்த காலம் கிருபையின் காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So this period is called as the period of grace. இந்த காலத்துக்கு வெகு சீக்கிரத்திலே ஒரு முடிவு வரப்போகிறது. But yes, an end will come to this period of grace. இப்படிப்பட்ட நாட்களில் கர்த்தர் கிருபையா இந்த 4 நாட்களும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தரை துதிக்கவும் சாட்சி சொல்லவும் ஆராதிக்கவும் ஆண்டவர் அருமையான சந்தர்ப்பங்களை நமக்கு தந்தார். Our Lord God has given us good opportunities in these 4 days to praise God, to worship God, to serve God and to speak about God. இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான நேரத்துக்காக நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். Now also let us raise up our hands and let us praise God. ஸ்தோத்திரம் 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நம்முடைய தியானத்துக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 15ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 44வது வசனம் முடிய வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். For meditation, let us turn to the book of 1 Corinthians, the 15th chapter, from the 35th verse onwards for our meditation. ஆயிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாது. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையை விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷனுடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும்.
பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to the name of the Lord. இங்கே நான் வாசிக்க கேட்டதான இந்த வேத வசனங்கள் உயிர்த்தெழுதலை பற்றி நமக்கு தெளிவாக விவரிக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளாக இருக்கிறது. The verses which we read here now, it very clearly explains about the resurrection. இன்றைக்கு உயிர்த்தெழுதல் என்று சொல்லுவது அநேகருக்கு ஒரு கேள்விக்குறியான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. Today, even the very word of resurrection, it is a great question to many of us. மரித்த பிறகு மனிதன் எப்படி உயிர்த்தெழுந்திருப்பார்? After the death of a man, how can a man be resurrected? எப்படிப்பட்ட ஒரு சரீரத்தோடு அவன் எழுந்திருக்க வேண்டும்? With which kind of body that he can be resurrected? இது சாத்தியமான ஒரு காரியமா? Is it possible? இப்படி பலவிதமான கேள்விகள் இன்றைக்கு மனிதர்களுக்குள்ளே காணப்படுகிறது. Likewise, men do have such questions in them. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பூமியில் இருந்த நாட்களிலேயும் கூட இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை குறித்து ஸ்தாபிக்கும்படி அவர் பல விதங்களில் பல பாடுகள் கஷ்டங்களுக்கு ஊடாக போயிருக்கிறார். When Apostle Paul was alive in the world, and he to establish the doctrine of the resurrection, that he went through many kinds of sufferings and pain. எபேசு தேசத்திலே இந்த உயிர்த்தெழுதலை பற்றி நம்பாத ஒத்துக்கொள்ளாத பல ஜனங்கள் இருந்தார்கள். In the city of Ephesians, there are many people who didn't believe about the doctrine of resurrection. அவர்களை குறித்து இங்கே சொல்லும்போது நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோடு போராடினேன் என்று சொல்லுகிறார். And while he speaks about the people of Ephesians, he said that I have fought with beasts at Ephesus. அது மிருகங்களோடு போராடினதை குறித்து அவர் சொல்லுவதில்லை. He didn't mention that he fought with the real beasts. மிருக சுபாவம் போல பல கடுமையான முரட்டு எதிர்க்கிற சுபாவம் உள்ள மனிதர்களோடு நான் இந்த சத்தியத்தை குறித்து பேசி போராட வேண்டியதாக இருந்தது. And he said that I had to fight with the people who had the nature of beasts in them, and they were rebelling against me and they were fighting against me. 32வது வசனத்துல நம்ம அப்படி படிக்கிறோம். In the 32nd verse we read so. இப்படி இருக்க உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இல்லாவிட்டால் புசிப்போம், குடிப்போம், ஒரு நாள் நாம் சாவோம் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாமே. So if there be no resurrection, then let us eat, let us drink, one day let us die, we can say so. மரித்ததற்கு பிறகு மனிதனுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் என்ற ஒன்று இல்லாவிட்டால் இந்த பூமியிலே இப்படிப்பட்ட ஒரு யோக்கியமான ஒரு நேர்மையான தெய்வ பயமுள்ள ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. After the death of a man, if he doesn't have a resurrection, then it is not necessary for a man to lead a faithful and uprightful life and a God-fearing life. மிருகங்கள் மரிக்கிறது போல ஒரு நாள் இந்த பூமியிலே ஜீவிக்கிற வரைக்கும் ஜீவித்து விட்டு மரித்து விடலாம் என்று எண்ணிக்கொள்ளலாமே. As the beasts do die in the world, in the same way that we also shall live in the world, one day we also may die like the beasts. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்லுகிறார். And he said, be not deceived, evil conversation will spoil your good nature. உயிர்த்தெழுதலை நம்பி அதற்கு ஏற்ற விதத்தில் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளாதவர்கள் மோசம் போகிறவர்களாக இருக்கிறார்கள். Those who do not believe the doctrine of resurrection, they are spoiling their life. உயிர்த்தெழுதலுக்கு விரோதமாக பேசப்படுகிறதான வார்த்தைகள் எல்லாம் பிரயோஜனமற்ற ஆகாத சம்பாஷணைகளாக காணப்படுகிறது. All the words which are spoken against the doctrine of resurrection, it is all evil communications. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பது இந்த உலகம் அறிந்த ஒரு உண்மை. It is a very great truth that the Lord Jesus Christ died in the world. அவர் அடக்கம் பண்ணப்பட்டதும் அவர் உயிர்த்தெழுந்ததும் எல்லாரும் அறிந்த ஒரு உண்மையாக இருக்கிறது. His burial and his resurrection, it is a well known truth to all. இன்றைக்கும் அவருடைய கல்லறை திறந்த வண்ணமாகவே இருக்கிறது. Even today also his sepulchre is an open one. எல்லா கல்லறைகளும் மூடப்பட்டிருக்கிறது. All the other sepulchres are closed. திறந்திருக்கிற ஒரே ஒரு கல்லறை, பலரும் போய் பார்த்து வருகிற ஒரு கல்லறை இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறையாக இருக்கிறது. But there is only one sepulchre which is open today. Even many people do go there and they do see it. அவர் தேவனுடைய குமாரனாக இந்த பூமியிலே மனுஷ சரீரத்தில் தன்னை வெளிப்படுத்தி அவர் ஜீவித்து ஒரு நாள் அவரை கொலை செய்தார்கள், அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் கல்லறையிலிருந்து தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். He came into the world as a son of God and in the incarnation of man, and he lived in the world and he was killed and he was resurrected on one day. இன்றைக்கும் அந்த கல்லறையினிடத்தில் போகிறவர்களுக்கு இதுதான் சாட்சியாக இருக்கிறது. Even today the people who do go to the sepulchre, this is a great witness to them. இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிர்த்தெழுந்த அன்றைக்கு
பலரும் கல்லறைக்கு போய் பார்த்தார்கள். On the day when the Lord Jesus died and he resurrected, many went and saw the sepulchre. மகதலேனா மரியாள் தேடி பார்க்கும்போது அங்கே இயேசுவை காணவில்லை. When Magdalena Maria Mary went there, that she couldn't find Jesus there. அவருடைய சீஷர்களும் வந்து தேடினார்கள். And even the disciples also, they were searching for him. அப்பொழுது கல்லறையிலிருந்து இப்படி ஒரு சத்தம் உண்டாயிற்று. At the time, a voice came out of the sepulchre in this way. நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? Why do you seek the living among the dead? அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். You come and see the place where he was kept. அவர் இங்கே இல்லை. He is no more here. தான் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்து விட்டார். As he said, he was resurrected. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மரியாளோ ஆண்டவரை அதிகமாக நேசித்தபடியினால் அந்த இடத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறாள். And Mary, as she loved Jesus more, and she was searching for Jesus again. அழுகையோடு ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்கிறாள். And with a great cry that she was searching for Jesus. உயிர் தெழுந்த இயேசு அவளோடு பேசினார். The resurrected Jesus had spoken with her. அவளும் கூட அவரை கண்டு அவரோடு பேசினாள். And she also saw Jesus and she spoke with Jesus. அதன் பிறகு பலருக்கும் ஆண்டவர் தரிசனம் காட்டி 40 நாட்கள் இந்த பூமியில் இருந்து தான் உயிரோடு எழுந்ததை நிரூபித்து அதன் பிறகு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். Even after that 40 days after his resurrection, the Lord Jesus had appeared unto many and he proved that he was resurrected. ஆனபடியினால்தான் இந்த கிறிஸ்துவ மார்க்கம் புதிதும் ஜீவனுமான மார்க்கம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. So the Christian religion is named as the new and living way. இந்த பூமியில் எத்தனையோ மார்க்கங்கள் தோன்றி மறைந்தன. இன்றைக்கும் சில மார்க்கங்கள் இந்த பூமியிலே காணப்படுகிறது. We see many religions had come up in the world and they had all vanished. Still some more religions are coming up. ஆனால் புதிதும் ஜீவனுமான மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது இந்த ஒரு மார்க்கத்துக்கு தான். But the new and living way is mentioned only for this particular religion. இதிலே இருக்கிற புதியவை என்று சொல்லுவது என்னவை எதை காட்டுகிறது? What is the significance that it has been mentioned here as new? ஏன் இது புதிய மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது? Why it has been said as a new way? மற்ற மார்க்கத்தை உருவாக்கின மார்க்க தலைவர்கள் எல்லாம் இந்த பூமியிலிருந்து பிறந்து தோன்றினவர்கள். The other religion, the leaders of the other religions, they have come up from the earth. அவர்கள் ஒரு நாள் மரித்து போனார்கள். They also died one day. அதோட கூட சிலருடைய மார்க்கங்களும் கூட மரித்து போயிற்று. And along with them, some religions which has come up because of them, it has also died. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ வானத்திலிருந்து வந்தார். But the Lord Jesus Christ, he came from heaven. ஆனபடியினால் தான் இது புதிய மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. So it is named as a new way. இரண்டாவதாக இது ஏன் ஒரு ஜீவனுள்ள மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது? Secondly, why do we mention it as a living way? மற்ற மார்க்கங்களை தோற்றுவித்தவர்கள் எல்லாம் மரித்து போனார்கள், ஒருவரும் உயிர் தெழவில்லை. All the founders of other religion, they were no more, they are not resurrected. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் அவர் உயிர் தெழுந்தார். But the Lord Jesus Christ, he died and he was buried and he was resurrected in the third day. ஒரு பெரிய கல் அவருடைய கல்லறையின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. A great stone was kept at the mouth of the sepulchre. ரோம அரசாங்க முத்திரை அந்த கல்லறைக்கு இடப்பட்டிருந்தது. Even the seal of the Roman government was put over it. வகுப்புக்கு 4 போர் சேவகர்கள் அதை காத்து கொண்டிருந்தார்கள். And 4 soldiers that they were all guarding the sepulchre. ஏனென்றால் மூன்றாம் நாள் உயிர் தெழுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை அவர்களும் அறிந்திருந்தார். Because they also know that even the Lord Jesus, while he was alive, he said, on the third day I will be resurrected. ஆனபடியால் 3 நாட்கள் வரைக்கும் இந்த கல்லறையை அவருடைய சீஷர்கள் யாரும் வந்து இந்த கல்லறையை திறந்து இயேசுவினுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டு அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லி 3 நாள் வரைக்கும் காவல் காக்க அனுமதி பெற்றுக் கொண்டார்கள். They got the permission from the Roman government so that they can guard the sepulchre for 3 days, because in the intermediate period the disciples can come and they can steal the body of Jesus, and after that they can spread the message that the Lord Jesus was resurrected. ஆனால் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் அன்றைக்கு கல்லறையிலிருந்து உயிர் தெழுந்தார். But the omnipotent God, who shuts the door which cannot be opened by others and who opens the door which cannot be opened by others, he was resurrected on the day. கல் புரட்டப்பட்டது. The stone was removed. ரோம அரசாங்க முத்திரை உடைக்கப்பட்டது. And the seal of the Roman government was broken. போர் சேவகர்கள் நடுங்கி திகைத்து விழுந்தார்கள். And the soldiers, they trembled and they had fallen down. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கம்பீரமாய் உயிர் தெழுந்தார். And the Lord Jesus Christ came out resurrected. இது முழு உலகமும் அறிந்த ஒரு உண்மையாக இருக்கிறது. This is the truth known to all the world. ஆனபடியால் தான் இந்த மார்க்கம்
ஒரு ஜீவனுள்ள மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. So this way is called as the way of the living way. இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தில் ஆண்டவர் நம்மையும் கொண்டு வந்து சேர்த்தார். The Lord Jesus Christ had brought us into the new and living way. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம் மத்தியில் அதரிசனமான தேவனாக நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். Today the resurrected Jesus as an invisible God, he is moving in our midst now. நம்மில் எத்தனை பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததையும் அவர் இன்றைக்கு சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராக நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதை விசுவாசிக்கிறோம். Today how many of us do believe that the Lord Jesus Christ was resurrected one day and still he is living forever and ever? How many of us do believe it? நம்முடைய கைகளை உயர்த்தி விசுவாசிக்கிற அனைவரும் கம்பீர சத்தத்தோடு அல்லேலூயா சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? Let us lift up our hands, let us say hallelujah, let us give glory to the Lord. ஹல்லேலூயா, Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அருமையான தேவனுடைய ஜனமே, Dear children of God, நம்முடைய தேவன் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவர். our Lord God who is resurrected from the dead. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கும் அவருடைய நாமத்தினால் எங்கே எல்லாம் எப்பொழுதெல்லாம் யாரெல்லாம் ஒன்றாக கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். Our Lord God is one who said that behold I am dead but still I am living forever and ever, and wherever my people do assemble there I do live. ஆனபடியினால் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து உயிர்த்தெழுந்தபடியினால் ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிர்த்தெழுதல் என்று ஒன்று உண்டு என்பதை அவர் நிரூபித்து காட்டினார். As Jesus Christ came into the world and he was living as a man, so he proved that every man will have resurrection. உயிர்த்தெழுதலை பற்றியதான அறிவு இன்றைக்கு அநேகருக்கு இல்லாமல் இருக்கிறபடினாலும் உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறபடினால்தான் இந்த பூமியிலே ஒரு சாதாரண வாழ்க்கை செய்து மனிதர்கள் தங்களை மோசப்படுத்திக் கொள்கிறார். As many people in the world that they are spoiling their life because they do not have the knowledge about resurrection and they do not know the truth about resurrection. மனிதர்கள் செய்கிற நன்மைக்கானாலும் தீமைக்கானாலும் ஒவ்வொருவரும் கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நாள் வரப்போகிறது. One day will come in which every man should give account for his good or bad deeds. அந்த நியாயந்திருக்கிற நாளில் உன் இருதயம் தாங்குமோ என்று ஆண்டவர் மனிதனை பார்த்து கேட்கிறார். And to the man the Lord asked, on the day of judgment will your heart bear it? ஆனபடியினால் ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று சொல்லி அன்புள்ள தேவன் இன்றைக்கு இந்த கிருபையின் காலத்தில் ஆங்காங்கு இப்படிப்பட்ட கூட்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு அறிவித்து வருகிறார். So the loving God, in order that no one should perish in this way, so the Lord is arranging many more meetings in these days and he is proclaiming his words. மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? How the dead one can be resurrected? எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானானால், if anyone say how are the dead raised up and with what body they do come, அதை எளிதான முறையில் விளங்கிக் கொள்ளும்படி ஆண்டவர் ஒரு உதாரணத்தை சொல்லி விளக்குகிறார். to understand it in a very simple way, here he gives us an example. புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய அது உயிர்ப்பிக்க மாட்டாது. Thou fool, that which thou sowest is not quickened except it die. நாம் மண்ணிலே ஒரு விதையை விதைக்கிறோம், And we sow a seed in the earth அது மண்ணிலே செத்து போகிறது. and it is dying in the sand. ஆனால் அதே நேரத்தில் அதுக்குள்ளிருந்து ஒரு புதிய ரூபத்தில் வேறொரு மேனியில் ஒரு செடியாக அது முளை கிளம்புகிறது. But at the same time a small plant is sprouting out from the same seed. நாம் விதைக்கும் போது இனி உண்டாக போகிற ஒரு மேனியை நாம் விதைக்கிறது இல்ல. While we sow the seed, we are not sowing the exact wheat. வெறும் விதையை தான் நாம் விதைக்கிறோம். Only the bare grain that we do sow. உதாரணமாக ஒரு தேங்காயை நாம் விதைக்கும் போது வெறும் ஒரு தேங்காயை தான் விதைக்கிறோம், ஒரு தென்னங்கன்றை நான் விதைக்கிறது இல்ல. For an example, while we plant a coconut tree, we are planting the nest only, the coconut with the nest only. We are not planting the whole tree there. அதுபோல தான் ஒவ்வொரு விதையும் கூட. In the same way, each and every seed is sown. நாம் விதைக்கும் போது ஒரு விதையை தான் விதைக்கிறோம். While we sow it, we sow the seed only. சில நாட்களுக்கு பிறகு அது ஒரு புதிய மேனியில் வேறொரு ரூபத்தில் அந்த இடத்திலிருந்து எழும்புகிறதை நாம் காண்கிறோம். And after a few days after we sow the seed, it is coming up with another form. இந்த உண்மையை யாரும் மறுக்க முடியாது. No one can deny this truth. அனுதினமும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இன்றைக்கு இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். This is a thing which we see every day in this world. நாம் விதைக்கும் போது ஒரு ரூபத்தில் ஒரு விதையை விதைக்கிறோம். At the time when we sow the seed, we sow it in one form. அது மண்ணிலே அழிந்து போகிறது. And it is being destroyed in the earth. அதே நேரத்தில் அதே இடத்திலிருந்து வேறொரு ரூபத்தில் வேறொரு மேனியில்
ஒரு செடி எழும்புகிறதை நாம் காண்கிறோம். But at the same time we see a small plant is coming up in another form. தேவன் தமது சித்தத்தின்படி அதற்கு ஒரு மேனியை கொடுக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு தெளிவுபடுத்துகிறார். St. Paul wrote to the Corinthians that the Lord gives its own form for each and every seed. இது போலவே மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் இருக்கும். So also the resurrection of the dead also will be. நாம் அழிவுள்ளவர்களாய் விதைக்கப்படுவோம். And we will be resurrected as the mortal one. அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்போம். And we will be resurrected in the immortal form. ஒரு விதையை விதைக்கிறோம், வேறொரு மேனியில் ஒரு பெரிய செடி, ஒரு மரம் எழும்புகிறது. We sow a seed, but in another form a plant is coming up. அதே போல மனிதர்கள் மரிக்கும்போது வெறும் மனிதர்களை இந்த அழிந்து போகிற ஒரு சரீரத்துல தான் கொண்டு போய் நாம் விதைக்கிறோம். At the same time, when the man is dying, we are burying the man in the corruptible body. நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது போல சிலர் எரித்து விடுகிறார்கள், சிலர் புதைக்கிறார்கள், சிலர் தான் விதைக்கிறார்கள். Only few people to die, to bury the body, 5 people do burn the body, but only very people do see they are sowing the body. எரிக்கிறதுக்கும் புதைக்கிறதுக்கும் விதைக்கிறதுக்குள்ள வித்தியாசம் என்ன? What is the difference between sowing the body and burning it and burying it? எரிக்கும் போது அது உடனே எல்லாம் சாம்பலாக போய் விடுகிறது. At the time when we burn it, everything becomes into ashes. புதைக்கும் போது சில நாட்கள் சில வருடங்கள் இருந்து எல்லாம் மக்கி போய் விடுகிறது. But after if we bury it, after some days everything will be done in the sand. ஆனால் விதைக்கும் போது அது வேறொரு ரூபத்தில் எழும்புகிறது என்பதை தான் அந்த விதைக்கிறது வெளிப்படுத்துகிறது. But when we sow it, it will be coming up in another form. அது ஒரு நம்பிக்கையை காட்டுகிறது. It reveals a hope. ஒரு விவசாயி ஒரு விதையை விதைக்கும் போது அவன் நம்பிக்கையோடு விதைக்கிறான். A farmer, when he is sowing the seed, he is sowing the seed with a hope. அவன் விதைத்து விட்டு அதன் பிறகு அதில் என்ன சம்பவிக்கிறது, எப்படி முளைக்கிறது, எப்படி வளருகிறது என்று தன்னுடைய கவனத்தை அதன் மேல் வைக்கிறான். After sowing the seed, all of his care and attention will be on the seed, how the plant is growing up now. ஆனபடியினால் தான் கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் மரித்தால் அவர்களுடைய அடக்க ஆராதனையை அவர்கள் புதைக்கிறது என்றோ எரிக்கிறது என்று சொல்லாமல் விதைக்கிறோம் என்று சொல்லுகிறோம். So when a man dies in Christ Jesus, we do not bury the body or we do not burn the body, we call it that we are sowing the body. அவர்கள் நம்பிக்கையோடு உள்ளே போகிறார்கள். Because they are going there with the hope. குறித்த நாள் வரும்போது வேறொரு மேனியில் அதே இடத்திலிருந்து எழும்புவார்கள். At the appointed day they will be coming up in another form from the same place. இப்படி இருக்க விதைத்தல் என்பதை பற்றி சில காரியங்களை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். If it be so, we should know some of the things concerning the sowing. ஒரு நாள் நாம் ஒரு விதையாக மாறி இந்த பூமியில் மற்றவர்களால் விதைக்கப்பட போகிறோம். One day we will be becoming as a seed, and one day we will be buried, we will be sold in the field by others. ஒரு விதை என்றால் அதற்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது. If there is a seed, there is a life in it. அது கண்ணுக்கு தெரியாது. We cannot know it in the outer form. அது மறைந்திருக்கிறது. And it is a hidden one. இந்த உண்மையை எல்லாரும் ஒத்துக்கொள்ள வேண்டும். This truth must be accepted by all. யாரும் அதை மறுக்க முடியாது. No one can deny it. ஒரு விதைக்குள் ஒரு ஜீவன் இருக்கிறது, அது நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. There is a life in the seed, we cannot know it with our outward eyes. அந்த ஜீவன் தான் விதைத்ததற்கு பிறகு ஒரு புதிய மேனியில் எழும்புகிறது. Only that life in the seed, after sowing it, it comes up in another form. அதே போலதான் ஒரு தேவனுடைய மனிதனும் கூட இந்த பூமியில் தேவனுக்காக ஜீவித்து அவன் மரித்து அடக்கம் பண்ணப்படும் போது அவனுக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது. In the same way, a man of God, if he dies in Christ Jesus, after his death, still there is a life in his body. குறித்த நாள் வரும்போது அந்த ஜீவன் அவனுக்குள்ளே இருந்து வேறொரு மேனியில் அது எழும்பும். At the appointed day, the life which was in him, it will be coming up in another form. இப்படி ஒரு மனிதன் இந்த பூமியில் விதைக்கப்பட வேண்டும். Likewise, a man should be sown in this earth. அதுதான் மனிதனை குறித்த தேவனுடைய நோக்கம். That is the purpose of God concerning man. அப்படி ஒரு பக்குவத்துக்குள்ளாக நான் வர வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த பூமியில் மனிதனுக்கு சில காலங்களை குறித்து வைத்திருக்கிறார். In order that we should come to such a state, the Lord God had appointed some days or the periods for the man. இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் நான் மரித்தால் ஒரு நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டுமே, அதற்கு என்னை எப்படி பக்குவப்படுத்திக் கொள்வது என்பதை அறிந்து அப்படி பக்குவப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை பூமியில வைத்திருக்கிறார். And while we live in the present world, the Lord God has kept us in this world, and in order that we should know that if I die in the world, one day I should be resurrected. If I should be resurrected, which worthiness that I can be resurrected, that we should know it. இந்த உண்மையை அறிந்து அதற்கு ஏற்ற விதத்தில் தங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள விடாதபடி பிசாசு மனிதர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி சத்தியத்தை விசுவாசிக்காமல் செய்து
அவன் வேறொரு திசையில் மனிதர்களை திருப்பி தவறான பல வழிகளிலே கொண்டு போய் அவர்களை அழித்து போடுகிறார். But the devil, that he is blinding the eyes of understanding of the man, and he is changing the direction of the man in a very wrong and very evil ways. இப்படி ஒரு நாள் சரியான ஒரு பக்குவத்துக்குள் வந்து விதைக்கப்பட்டு ஒரு உயிர்த்தெழுதலை, மகிமையான ஒரு உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக கர்த்தர் இந்த பூமியில நமக்கு கொடுத்திருக்கிற நாட்களில் நாம் இந்த பக்குவத்துக்குள் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். I would like to keep you some of the words of God, so that when the Lord God has kept us in this world in these days to have a better and glorious resurrection, what should we do? That I would like to explain it. சங்கீதக்காரரின் புஸ்தகம் 126வது சங்கீதம் 5வது வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்பலாம். Let us turn to Psalm 126, the 5th verse. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். They that sow in tears shall reap in joy. இங்கே ஒரு விதையை விதைக்க வேண்டுமானால் 3 முக்கியமான பகுதிகள் அவசியமாக இருக்கிறது. If we should sow a seed, 3 important things are necessary. ஒன்று, ஒரு விதை தேவை. First of all, we need a seed. இன்னொன்று, விதைக்கிற ஒரு மனிதன் தேவை. Secondly, a man is necessary to sow the seed. விதைப்பதற்கு ஒரு நிலம் தேவையாக இருக்கு. Thirdly, a land is necessary for to sow. இது மூன்றிலே எது ஒன்று இல்லாவிட்டாலும் இந்த விதைக்கப்படுகிற வேலை நடைபெறாது. Even one of the 3 things if we do lack, then we cannot sow the seed. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு ஒரு அறுவடையை பெறுகிறார்கள். They that sow in tears shall reap in joy with a great harvest. இங்கே இந்த வசனத்தை பொறுத்த வரையில் கண்ணீரோடு விதைக்கிறோம் என்றால் அந்த விதை எதை காட்டுகிறது? If we sow in tears, what do we understand by the seed here? அந்த விதைக்கிற நபர் யார்? Who is the person who is sowing the seed? விதைக்கப்படுகிற இடம் எதுவாக இருக்கிறது? What is the place in which that he is sowing the seed? இங்கே விதை என்று சொல்லுகிறது மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிறதான பலவிதமான விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், தேவைகளை காட்டுகிறது. Here the seed signifies what are all the supplications and the prayers which are in the heart of a man. விதைக்கிற மனிதன் ஒவ்வொருவராகவே இருக்கிறோம். And we are each and every man, we are the seed, we are the person who are sowing the seed. விதைக்கப்படுகிற அந்த நிலம் தேவ சமூகமாக இருக்கிறது. The land in which the seed is sown, it is the presence of God. எந்த இடத்திலே விதைத்தாலும் நாம் பலனை பெற முடியாது. If we sow in some other place, we cannot have the reward out of it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே கண்ணீரோடு விதைக்கிறது என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய சகல தேவைகள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்களை கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஜெபித்து தேவனுக்கு தெரியப்படுத்துகிறதை காட்டு. Here sowing in tears signifies that a man comes to the presence of God and with the tears and with the cry that he is crying unto the Lord all his petitions. ஒரு மகிமையான உயிர்த்தெழுதலில் பங்கு பெற வேண்டுமானால் அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த பூமியில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நாட்களில் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Dear beloved people, if we would like to have a better and good resurrection, then in the days in which we do live now, we should sow in tears. கர்த்தராகிய இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள். The Lord Jesus said, in my name if you ask anything, ye shall have it. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்துக்கு வரும் பொழுது, Well, we turn to John 14 chapter the 14th verse. வாசியுங்கள். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். If ye shall ask anything in my name, I will do it. அப்படினால் இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனை நோக்கி அவன் ஜெபிக்க வேண்டியவனாக இருக்கிறான். So when a man lives in the present world through the Lord Jesus Christ, he should give up his prayers unto the Lord the Father. அதே நேரத்தில் வேதத்தில் இன்னொரு வசனம் நமக்கு இவ்விதமாக சொல்லுகிறது. At the same time another word of God says in this way, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். And we know that the Lord shall not hearken to the cry of the sinners. அதே நேரத்தில் ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானவைகளை செய்தால் அவனுக்கு தேவன் செவி கொடுக்கிறார். At the same time, if a man do have the fear of God in him, and if he does all the will of God, then the Lord also hears his cry. தேவ சமூகத்தில் போய்
தன்னுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் தங்களுடைய தேவைகளை ஜெபமாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றுவதற்கு விதைப்பதற்கு முன் அவனுக்குள்ளே ஒரு பக்குவம் தேவையாக இருக்கிறது. But before he is going to the presence of God, before he is sowing all the seeds, or before he is giving up his petition, and he should come to our worthiness. ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார். The Lord hates the sin. ஆனால் பாவம் செய்கிற மனிதனை அவர் நேசிக்கிறார். But yet the Lord loves the sinners. ஏனென்றால் பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வானத்திலிருந்து வந்தார் என்று வேதத்தில் படிக்கிறோம். Because we read from the word of God that the Lord Jesus Christ came into the world only to save the sinners. இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை மாத்திரமல்ல, இன்றைக்கு அனுபவ ரீதியாகவே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கு பாவ மன்னிப்பை பெற்று பாவம் செய்யாமல் இந்த பூமியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Not only it is written in the word of God, but today thousands and crores of people, they have received the forgiveness of sin, and now they commit no more sin, and they are leading a holy life in the world. அதற்கு காரணம் என்ன? What's the reason for it? கர்த்தராகிய இயேசு அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டார். Because the Lord Jesus Christ had forgiven all of their sins. அப்படினால் ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்தில் போய் தங்களுடைய விண்ணப்பங்கள் ஜெபங்கள் தங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துவதற்கு முன்பாக அவனுடைய ஜெபம் தேவனிடத்தில் கேட்கப்படுவதற்கு தடையா இருக்கிற பாவங்களை அவன் அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். So before a man goes to the presence of God to submit his petitions or all of his needs, but what are all the sin which is in him, it is a hidden, it is an obstacle in his life. பாவங்களை வைத்துக்கொண்டு நாம் தேவனுடைய சமூகத்தில் போய் நம்முடைய விண்ணப்பங்களை ஜெபங்களை தேவைகளை தெரியப்படுத்தக்கூடாது. Keeping the sins within us, we cannot know the petition, we cannot give the petition to the Lord. நம்முடைய ஜெபம் தேவனுடைய செவிகளில் பிரவேசியாதபடிக்கு இந்த பாவமானது தடையாக நிற்கிறது. And our prayer, in order it cannot reach the presence of God, the sins are making obstacle for it. இன்றைக்கும் எத்தனையோ பேர் நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போகிறவர்களும் உண்டு. Today many people do become weary because they say that we don't have answer for our prayers. ஒருபோதும் ஆண்டவர் மனிதனை சோர்வுக்கு உட்படுத்துகிறவர் அல்ல. Never the Lord will allow the man to become weary. சோர்வு பிசாசுனுடைய ஒரு வல்லமையான ஆயுதம். It is a mighty weapon in the hands of the Lord. The weariness is a mighty weapon in the hands of the devil. ஆனபடியினால் ஒரு மனிதன் தன்னுடைய பாவங்களை எல்லாம் உணர்ந்து அவைகளை முதலாவது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். So first of all, a man should understand all of his sins, and he should confess all his sins, and he should receive the forgiveness of sin. பாவ மன்னிப்பை பெறும்போது அவனுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிறதான தடை நீக்கப்படுகிறது. And while he receives the forgiveness of sin, the obstacle and it is being removed from God and between God and man. ஏசாயா தீர்க்கதரிசி 59ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார். Isaiah the prophet had said in the Isaiah 59th chapter, உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில இருந்து உங்களுடைய கூப்பிடுதலுக்கு செவிகொடாதபடிக்கு அது தடையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். But your iniquities have separated between you and your God, and your sins have hid his face from you. கேட்க கூடாதபடிக்கு ஆண்டவருடைய செவி மந்தமாக இல்லை. His ears are not heavy that he cannot hear it. ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவும் இல்லை. The Lord's hand is not shortened that it cannot save. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. Only your sins have hid his face from you that he will not hear. ஆனபடியினால் மனிதனுடைய பாவம் தேவன் மனிதனுக்கு செவிகொடாதபடிக்கு தடை செய்கிறது, அவருடைய முகத்தையும் காண முடியாதபடிக்கு தடையாக இருக்கிறது. So only the sins of the man have separated God from man. அக்கிரமங்களையும் பாவங்களையும் மனிதன் அறிக்கையிட வேண்டும். The sins and iniquities the man should confess. ஆண்டவர் மன்னிக்கிறார். The Lord forgives it. அப்போது தேவனுக்கு மனிதனுக்கு இடையில இருக்கிற தடைகள் நீங்கி போகிறது. Then all the obstacles between God and man will be removed. பிறகு நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு உண்மையாய் அவருக்கு நாம் தெரியப்படுத்தும் போது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். After that, if we make known all our supplications, prayers and needs unto the Lord in the prayer, then the Lord hears it. சுத்த இருதயத்தோடு நல்ல மனசாட்சியோடு தேவ சமூகத்தை நோக்கி நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை எல்லாம் தேவன் கேட்டு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். The prayers which we offer unto the Lord with a pure heart and with a pure conscience, the Lord is able to hear it and the Lord shall answer it. மனிதனுடைய ஜெபத்தை கேட்கிற தெய்வம் ஒரே ஒரு தேவன்தான். There's only one God who hears the prayers of man. வேறு யாரும் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க முடியாது. No others can hear the prayer and they can never give the answer. ஒரு முறை அருமையான எலியா தீர்க்கதரிசி என்னுடைய நாட்களிலே
இப்படி எலியாவுக்கும் மற்ற ஜனங்களுக்கு இடையிலே ஒரு வாக்குவாதம் உண்டாயிற்று. Once there was a great argument between Elijah and other people. ஒரு பெரிய கூட்ட ஜனங்கள் பாகால் தான் தேவன் என்று சொல்லி அவர்கள் அவிதமாக வழிபட்டு கொண்டிருந்தார். One group of people, they said that the Baal is the real living God, the real God, so they were worshipping Baal. எலியா என்ற இந்த தேவனுடைய மனிதன் கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். But Elijah, the man of God, said the Lord God is the real God. உண்மையான தெய்வம் யார் என்று கண்டுபிடிக்கும்படியாக இரண்டு பேரும் ஒரு ஆற்று கரையில் போய் அவர்கள் ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்துவோம் என்று தீர்மானித்து கடந்து போகிறார். So both of them, they went to the shore and they decided to build a temple, to build an altar, so that they can find out who is the real living God. நீங்கள் அநேகரா இருக்கிறபடியால் முதலாவது பலி செலுத்துகிற பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எலியா விட்டு கொடுக்கிறார். And Elijah had given them the permission, so as you are many, that you first build the altar. அவர்கள் பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தி அவர்களுடைய தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். And they also built the altar and they worshiped God and they cried unto their own God. அக்கினியிலே உத்தரவு கொடுக்க வேண்டும். And the Lord should answer in the fire. தேவனை நோக்கி கூப்பிடும்போது எந்த தேவன் அக்கினியில பதில் கொடுக்கிறாரோ அவர்தான் தேவன். While they call unto the Lord God who answers in the fire, he is the real God. அவர்கள் எல்லாரும் பலி செலுத்தி அவருடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறார்கள். And after offering all their sacrifices, they called unto their God. எந்த விதமான மறு உத்தரவும் கிடையாது. But there was no answer. பல மணி நேரங்கள் கதறிக்கொண்டே இருக்கிறார்கள். For many hours together they were crying. எவ்வளவு சத்தம் இருக்கிறதோ அவ்வளவு சத்தத்தோடு கூப்பிடுகிறார். How much that they can shout in such a way that they had cried unto the Lord. தங்களுடைய உடம்பை சரீரத்தை குத்தி ரத்தம் வடிய பண்ணுகிறார்கள். Even they harmed their own body so that the blood came out of their body. குதிக்கிறார்கள், ஆடுகிறார்கள், என்னென்னலாம் செய்கிறார்கள், ஆனால் மறு உத்தரவு இல்லை. They were jumping, they were dancing, but there was no answer from their God. அந்தி பலி செலுத்துகிற நேரம் வந்துவிட்டது. At the time had come for the evening sacrifice. அப்படினால் போதும் நிறுத்துங்கள் என்று சொல்லி எலியா இப்போது பலி செலுத்துகிறார். So now Elijah asked them to stop it. Now Elijah had offered the sacrifice. பலிபீடத்தை கட்டி அதன் மேல் விறகுகளை அடுக்கி துண்டு துண்டாக பலியை துண்டித்து வைக்கிறார். And he built the altar and he kept the firewood upon it and he kept the sacrifice upon it. கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். And he prayed unto the Lord. ஜெபித்த மாத்திரத்தில் அக்கினி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது. At the time when he prayed, immediately the fire came down from heaven. ஹல்லேலூயா! Hallelujah! எல்லா ஜனங்களும் விளங்கிக் கொண்டார்கள் கர்த்தர் தான் தேவன். All the people understood the Lord God is the real living God. வேறொரு தேவன் இல்லை. There's no other God. கர்த்தரே தேவனாக இருக்கிறார். The Lord is the real God. ஆனபடியால் இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கக்கூடிய ஒரு தேவனிடத்தில் போகாமல் எத்தனையோ விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறது நிமித்தம் பதில் கிடைக்கிறது இல்லை. As the people today they go to the Lord, to God, those who will not hear their prayer, so they cannot have the answer. ஆனால் முறைப்படி ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தன்னுடைய விண்ணப்பங்களை எல்லாம் ஏறெடுக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறார். But a man submits his prayer in order unto the Lord Jesus Christ, then the Lord Jesus answers his prayer. இன்றைக்கும் நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் அனுதினமும் நாம் பதிலை பெற்று வருகிறோம். Even today also we do hear for all the answers for our prayers. இன்றைக்கு நீங்களும் பல தேவைகளோடு இந்த கூட்டங்களுக்கு வந்திருக்க கூடும். Today you also might have come with many kinds of needs. பலருக்கும் பலவிதமான தேவைகள் இருதயத்தில் இருக்கலாம். Many might have many needs in their hearts. சிலருக்கு சரீர சுகம் தேவையாக இருக்கும். Few people need the healing in their body. சிலருடைய கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தேவையாக இருக்கும். Few people need to be delivered from their debts. சிலர் தங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற விரோதிகளில் இருந்து விடுதலையை பெறும்படியாக வாஞ்சிக்க கூடும். Few people may have the desire that they should escape out of their enemies. சிலருக்கு வேலை இல்லாத கஷ்டங்கள் இருக்கலாம். Some people they may not have the job. போதுமான வருமானம் இல்லாத கஷ்டங்களா They இருக்கலாம். may not have enough income. பிள்ளைகள் இல்லை என்ற கஷ்டங்களாக இருக்கலாம். Some may be childless. விவாகம் நடக்கவில்லை என்ற கஷ்டங்களாக இருக்கலாம். And sometimes they may not have got married. தங்களுடைய தொழிலிலே விருத்தி அடையாமல் நஷ்டத்தை சந்திக்கிற கஷ்டங்களாக இருக்கலாம். Some people they may not have prospers in their business, they may face losses. எப்படிப்பட்ட விண்ணப்பங்களா இருந்தாலும் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற ஒரே ஒரு தேவன் உண்டு. But whatever may be a type of prayer, there is only one God who can answer all of your prayers. அவர்தான் கர்த்தராகிய இயேசு. He is the Lord Jesus. ஆனபடியால் அருமையான தேவனுடைய ஜனமே, So real living real child of God. அருமையான நண்பனே, Dear friends, இன்றைக்கு நீர் யாரா இருந்தாலும் சரி, whosoever you are today, உன்னுடைய விண்ணப்பங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் தெரியப்படுத்து. you make known all your prayers unto the Lord Jesus. குற்றங்கள் குறைகளை ஒத்துக்கொண்டு என்னுடைய குற்றங்களை என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல். You accept your all sins and iniquities and you say unto the Lord, oh Lord, forgive my sins. அதன் பிறகு உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் அவரிடத்தில் சொல்லுங்கள். After that you make known all the prayers unto him. எப்படிப்பட்ட விண்ணப்பமா இருந்தாலும்
ஆண்டவர் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறார். Whatever may be a prayer, the Lord answers your இப்படி prayer. கண்ணீரோடு உண்மையாய் தேவனை நோக்கி, உண்மையான தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் கம்பீரத்தோடு பதில் பெற்று கம்பீரமாய் இந்த பூமியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். So that real people of God who do cry unto the Lord, make known all their praise unto the Lord, they shall reap with joy. நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நான் சொல்லி பதிலை பெற்று சந்தோஷமாக ஜீவிக்கிறேன் என்ற அனுபவம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? Those who do have the experience that we make known all our prayers unto the Lord and we do have their prayers in joy, shall we all give glory to the Lord now? அல்லேலூயா. Hallelujah. கடந்த 2-3 நாட்களிலேயும் எத்தனையோ பேர் இந்த இடத்தில் வியாதிக்காக வந்து விடுதலையை பெற்று திரும்பி போனார்கள். In the past 2 or 3 days, many had come with the sickness and they had gone away with the deliverance. அதற்கு சுகம் பெற்ற அநேகர் இங்கே சாட்சிகளாக இருக்கிறீர்கள். And many people are the witnesses even today. குற்றங்களை உணர்ந்தோம், And we have accepted our faults. பாவங்களை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அறிக்கையிட்டோம். To Jesus we confess our sins. பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உடைய இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னித்தார். The Lord Jesus, who have the power to forgive your sin, he hath forgiven all of your sins. வியாதிக்காக நாம் ஏறெடுத்த விண்ணப்பங்களை கேட்டு வியாதியிலே சுகம் கொடுத்தார். And the prayers which we have made to be healed, the Lord God hath healed us. இன்றைக்கும் அதே தேவன் மாறாதவராய் நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். Even today also the same God, the unchanging God, he is அவர் moving in us. ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். He is the Lord God who answers our prayer. ஆரம்படினால் இன்று முதல் ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். So from today onwards you make a determination. கண்ணீரோடு இல்லாவிட்டால் உண்மையாய் நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் அவருடைய சமூகத்தில் ஊற்றும்போது கம்பீரமான பதிலை நாம் பெற்றுக்கொள்ளலாம். In a faithful way, with the tears, if we pour out all our prayers unto the Lord, from his presence we shall have the answers with joy. இது நம்முடைய விண்ணப்பங்களாகிய விதையை தேவ சமூகத்தில் விதைக்கிற ஒரு முதல் பகுதியாக இருக்கிறது. This is the first part that we sow the seed, that is our supplications in the presence of God. இரண்டாவதாக இன்னொரு பகுதியையும் கூட வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. Secondly, the word of God gives us another part also. பிரசங்கியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசி. Ecclesiastes 11th chapter, the first verse. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். உன் ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு. Cast thy bread upon the waters, அல்லது விதை or the seed. அநேக நாட்களுக்கு பிறகு உன் பலனை காண்பாய். Thou shalt find it after many days. இந்த இடத்தில் அந்த விதை எதை காட்டுகிறது? What is the significance of the seed in this place? நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகள், சாட்சிகள், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல நன்மையான அனுபவங்கள், All the good experiences and all the goodness which the Lord God has done in our life. இதை விதைக்கிற நபர் யார்? Who is the person who is sowing it? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமாக இருக்கிறோம். All the people who have received the goodness from the Lord Jesus. இதை விதைக்க வேண்டிய நிலம் எதுவாக இருக்கிறது? What is the land in which that we should sow the seed? தண்ணீர்களின் மேல் போடு. You cast the bread upon the waters. இந்த தண்ணீர்களுடைய அர்த்தம் என்ன? What is the significance of the waters here? வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு நான் வரும்பொழுது, Revelation 17th chapter, the 15th verse. அங்கே திரளான தண்ணீர்களை கண்டாயே என்று சொல்லி அதனுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறதை நான் பார்க்கிறேன். There we see the answer for the waters. வாசியுங்கள். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாக இருக்கிறார். The waters are peoples, multitudes and nations and tongues. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் தண்ணீருக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. All the people in the world here, they have been compared with the waters. உன்னுடைய ஆகாரத்தை நீ இந்த தண்ணீர்களின் மேல் போடு. You cast your bread upon the waters. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீ பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை இந்த தண்ணீர்களின் மேல் போடு. The joy of the forgiveness of sin that you have received from the Lord Jesus, you put it upon the waters now. உன்னுடைய ஜெபங்களுக்கெல்லாம் அவர் பதில் கொடுத்து உன்னை உயிர்ப்பித்து வருகிறாரே, அவர் செய்த நன்மைகளை மறவாமல் இந்த தண்ணீர்களின் மேல் நீ விதை. Not forgetting all the goodness which the Lord God had done in your life, he had answered all of your prayers, so you sow the seeds upon this water. அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான இந்த வெளிச்சத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். We are the chosen people, that for the people who are in the pit of darkness, that they should come to the marvelous light. மகிமையான உயிர்த்தெழுதலில் பங்கு பெற விரும்புகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இந்த பூமியிலே
தண்ணீர்களின் மேல் ஆகாரத்தை போடுகிற இந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து வர வேண்டும். Each and every child of God who would like to take part in the glorious resurrection, every child of God should come and should have this experience in them. நாம் அமைதியா இருக்க கூடாது. We should not keep quiet. இயேசு என்னை இரட்சித்தார் என்று சொல்லி எல்லா இடங்களுக்கும் போய் நாம் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். And we are duty bound to go to every other places and we should say, the Lord Jesus saved me. வியாதியில சுகமற்றவர்கள் நீங்கள் மௌனமா இருக்க கூடாது. The person who have been healed, you should not keep quiet. அருமையான தாவீது தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து இவ்விதமாக சொல்லுகிறார். David had said unto his soul, ஆத்துமாவே நீ மௌனமா இராதே. oh my soul, you did not keep quiet. உன் தேவனை நீ ஸ்தோத்திரி, துதி. You praise the Lord. ஏனென்றால் அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார். Because he hath forgiven your iniquities. உன் நோய்களை குணமாக்கி இருக்கிறார். He hath healed your sicknesses. உன்னுடைய பிராணனை அழிவுக்கு நரகத்துக்கு தப்பி மீட்டுக் கொண்டார். He redeemed your life from destruction. இவர் இவ்விதமாய் உனக்கு நன்மை செய்திருக்கிறார். He had done these good things in your life. நீ மௌனமா இராதே என்று சொல்லுகிறார். And he said, you should not keep quiet. அப்படினால் ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் மற்றவர்களுக்கு இந்த தண்ணீராகிய இந்த பூமியில் உள்ள ஜனங்களுக்கு நாம் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். So we are duty bound to say the same thing to all the goodness to the water, that is to the other people. கர்த்தராகிய இயேசு தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். The Lord said unto his disciples that you go and proceed and you tell all these things unto the other people. நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். You command all these things that I have commanded you. அப்படினால் தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட தேவனுடைய ஜனங்கள் இந்த பூமியில் இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு நாம் அதை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். So we the children of God who have received the good things from the Lord, we are duty bound to say the same things to the other people in the world. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் ஒருவரும் மௌனமா இருக்க கூடாது. The saved children of God, no one should keep quiet. ஒருவரும் கிரியை செய்ய கூடாத ஒரு ராக்காலம், ஒரு பஞ்சகாலம் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. A period of darkness, a period of famine in which no man can work at, it is coming very soon. ஆனபடியினால் அந்த காலத்துக்கு முன்பாக இந்த கிருபையின் காலத்தில் நாம் எவ்வளவு அதிகமாய் சுவிசேஷத்தை ஆண்டவரிடத்தில் நாம் பெற்ற நன்மைகளை மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்க முடியுமோ அதை அறிவிப்பதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். So before the end of the dispensation of grace, that we are duty bound to say to all the people what are all the good things the Lord God has done in our life. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சத்தியத்தை பேசு சொல்லு என்று எச்சரிக்கப்படுகிறோம். And we have been warned that whether the time permits or not, but you should tell the truth. அப்படினால் நம்முடைய கண்களை மூடி கர்த்தரிடத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போமா? So shall we close our eyes and shall we make a determination in the presence of God? இனி நான் அமைதியாக இருக்க மாட்டேன். Oh Lord, I'll no more keep quiet. நான் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை மற்றவர்களுக்கு நான் பகிர்ந்து கொடுப்பேன். The experiences which I have received from you, I will share it with others. இந்த அனுபவம் இல்லாத ஜனங்களுக்கு நான் அதை அறிவிப்பேன். And I will proclaim these experiences to the other people. நாம் ஜீவிக்கிற இந்த தேசம் கர்த்தராகிய இயேசுவை அனுபவியாத ஜனங்களால் நிறைந்த ஒரு தேசமாக இருக்கிறது. The land in which we do live now, it is a land filled with the people who have not known about the Lord. அவர்கள் விரும்புகிறார்களோ விரும்பவில்லையோ கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் நாம் நெருக்கப்பட்டு அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி பரலோக பாதையில் அவர்களை திருப்புவது நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. Whether the other people like it or not, but it is the responsibility which had come upon us that we should tell them the truth about Jesus. ஒவ்வொருவருடைய திராணியின்படி நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தீர்மானம் எடுத்து அந்த காரியங்களில் நாம் மிகவும் கவனமாய் செயல்படுவோமா? Let's make a determination that let us say about Jesus to others according to our ability and let us be firm in it. மூன்றாவதாக இன்னொரு விதைக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. Thirdly, the experience of sowing is mentioned in the another words of God. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 2 Corinthians 9th chapter the 7th verse. 6-7 வசனம். 6th and 7th verses. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Here it is written, he which soweth sparingly shall reap also sparingly, and he which soweth bountifully shall reap also bountifully. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான இங்கே இந்த விதைத்தலில் விதைக்கப்படுகிற விதை எதுவாக இருக்கிறது? What is the seed which has been sown here? 9வது வசனத்தை வாசித்தால் நாம் அதை விளங்கிக் கொள்ளலாம். In the 9th verse we can understand it. வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். He hath dispersed abroad, he hath given to the poor. இங்கே இந்த விதை என்று சொல்லுகிறது
அநீதி உள்ள இந்த உலக பொருட்களாக இருக்கிறது. Here the seed is compared with the unrighteous things of this present world. நமக்கு இருக்கிறதான பணம், பொருள் போன்ற இந்த உலகத்தில் உள்ளதான ஆஸ்திகளை காட்டுகிறது. And it signifies the wealth and the money that we do have in the world. இதை எதற்காக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார்? What's the purpose God has given all these things to us? இதை நாமே சேர்த்து வைத்துக்கொண்டு போகும்போது அப்படியே விட்டு வெறுமையாக போகும்படியாக அல்ல. It is not for that we should gather all the money and wealth within us and we should keep it within ourselves, and while we go off we cannot leave it as such. வாரி இறைத்து அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக ஆண்டவர் இவைகளை நமக்கு தந்திருக்கிறார். We should disperse it abroad and we should make use of it, and it is the purpose the Lord God has given us these days. இதை விதைக்க வேண்டிய நபர் நாமாக இருக்கிறோம். The person who is sowing the seed is us only. இந்த பணம் பொருளாகிய இந்த விதைகளை இந்த பூமியில் இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு நான் விதைக்க வேண்டும். The money and the things that we should sow it to the poor of the world. எந்த நோக்கத்தோடு விதைக்க வேண்டும்? With which purpose that we should sow it? ஜனங்கள் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவ வழியை விட்டு பரலோக வழிக்கு திரும்புகிற அந்த நோக்கத்தோடு அந்த அடிப்படையில் நாம் செலவு பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். That we should spend up because the people they should know about Jesus and they should come to the heavenly way. ஏழைகளுக்கு இரங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். He that giveth the poor that he gives to the Lord. இன்றைக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய இருதயம் இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன? Today what is the reason that many do not have the heart to help the poor? அதை பற்றிய சத்தியத்தை அறியாமல் இருக்கிறது தான் அநேகருக்கு உதவி செய்ய விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. As they do not know the truth concerning it, so they don't have the mind to help the poor. உதவி செய்தாலும் மிக குறைந்த ஒரு அளவே கொடுத்து உதவி செய்கிற பலரை நாம் பார்க்கிறோம். Even though they may help the poor, but they will be giving it in a very little amount, and we see such people. ஒரு காலத்துல நானும் அப்படிதான் இருந்தேன். Once I was also like this. ஏழைகளுக்கு கொடுக்கும்படி வீட்டில் என்னுடைய தகப்பனார் ஒரு 10 பைசா கொடுத்தா அதை கடையில் போய் 5 பைசாவா மாற்றி விட்டு 5 பைசா கொடுத்து விட்டு 5 பைசா நான் வைத்து. If my father gave me 10 paise so that I can give it to the poor, but I will change it to 2 5 paises, and 1 5 paise I will give it to the poor, and the other 5 paise I will keep it for myself. ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்துக்கு போகும்போது ரோமன் கத்தோலிக்க ஆலயத்தில் அங்கே உண்டியல் எடுப்பார்கள். அதில் போடுவதற்கு வீட்டில் காசு கொடுத்து அனுப்புவார். On the Sunday on Roman Catholic Church they used to collect the offerings, and my parents they used to give the money for the offering. அதில் 50 பைசா கொடுத்தால் அதில் 25 பைசா நான் வைத்துக்கொண்டு 25 பைசா போடுவேன். If they gave me 50 paise, I will keep 25 paise with me, and I will put only 25 paise as offering. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏன் இப்படி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி பலருக்கு உண்டாகிறது. Many do have a question, why should we give such things? ஆனால் வேத வசனம் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. But the word of God very clearly says, ஏழைகளுக்கு இரங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். he had given to the poor, then he gives debts unto the Lord. அவன் கர்த்தருக்கு சும்மா கொடுக்கிறது இல்ல. He is not lending it to the Lord in an easy way. அவன் கடனாக கொடுக்கிறான். As a debt that he is giving it to the Lord. அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். What he gave unto the Lord shall return it. கொடுத்த அளவின்படியே கொடுக்கிறவர் அல்ல. Not according to the measure in which that we have given. அது அளவில்லாமல் கொடுக்கிறவராக இருக்கிறார். The Lord gives it in an immeasurable way. அப்படினால் ஏழைகளுக்கு நாம் கொடுப்பது தான தர்மம் செய்வது வேதத்தில் வாசிக்கிறோம் அது ஒரு பலி என்று. So giving alms to the poor, we read from the word of God that it is also a sacrifice. சோதோம் குமரா என்ற ஒரு பெரிய பட்டணம் அழிக்கப்பட்டதாக வேதத்தில் நாம் படிக்கிறோம். And we read from the word of God that Sodom and Gomorrah, it was a great city and it was destroyed. அது அழிக்கப்பட்டதுக்கு பல காரணங்களில் ஒன்று ஏழை எளியவர்களுடைய கைகளை அது திடப்படுத்தவில்லை. And one of the reasons that Sodom and Gomorrah was destroyed because they had not strengthened the hands of the poor. இன்னைக்கு எத்தனை பேர் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க ஒரு தாராள மனது இருந்து கொடுக்காமல் இருக்கிறபடினால் சில குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்காமலே இருக்கிறார். Today few families are not blessed because they don't have the mind, even though they have the money with them, they are not giving it to the poor. இதை கேட்கும்போது சில ஏழைகளுக்கு நான் ரொம்ப ஏழை, இந்த பிரசங்கத்தை கேட்ட பிறகு நீ எல்லாரும் எனக்கு கொடுப்பார்கள் என்று சில நேரத்தில் எண்ணக்கூடும். So sometimes after hearing this message, some of the poor people may think that after hearing the prayers others also will give me money for me. இல்லை, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதுதான் பாக்கியம் என்று ஆண்டவர் சொன்னார். No, it is not so. Than to receive it that we should give it to others. It is a blessing. எவ்வளவு ஏழைகளாக இருந்தாலும் உங்களை பார்க்கில் ஏழையா இருக்கிறவர்களை தேடி நீ உதவி செய். However poor you may be, but you seek for the poor who are less poor, who are poor than you, and you give alms to them. நாம் செய்யறதெல்லாம் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறதாக இருக்கு. And whatever we give it to the poor, we are lending it to the Lord. தேவன் எல்லாவற்றையும் அவருடைய கணக்குல வைத்திருக்கிறார். Why the Lord God has kept it in his account. சமயம் வரும்போது கர்த்தர் பல மடங்கு அதிகமாய் நமக்கு திரும்ப தருவார். When the time comes, the Lord will return it in many multiple ways. எவ்வாறு இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவருடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும். And he has dispersed it abroad, and his righteousness shall be forever.
அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாறு உண்டு, தாராளமாக உதாரத்துவமாக கொடுத்து விருத்தி அடைவாறு உண்டு என்று இன்னொரு வேத வசனம் நமக்கு முன்பாக வருகிறது. Another word of God says that even though many may give it to the poor, but they will be rich. One they may not give, but they will be poor again. ஆனபடியினால் நாம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதான பணம் பொருள் போன்ற ஆஸ்திகளை நாம் விதைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். So today the money and the wealth that we do have, now we have to sow it. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். See the falls of the air. அவைகளை விதைக்கிறது இல்லை, சேர்த்து வைக்கிறது இல்லை. They don't sow, they do not reap. தேவன் அவைகளை பிழைப்பூட்டுகிறார். But yet the Lord feedeth them. ஆனபடியினால் சேர்த்து வைக்காமல் நாம் கொடுக்கிறவர்களாக மாறுவோம். So let us not gather more and more, and let us be the person who are giving it to others. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு ஒரு உவமையை சொன்னார். In Luke 16th chapter, the Lord Jesus said about a parable. 9வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது 9th verse. ஆண்டவர் அந்த உவமையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக இப்படி சொல்லுகிறார். After saying all the parable, the Lord Jesus said in this way. நீங்கள் மாளும்போது And while you die, நித்தியமான வீடுகளில் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி, in order that there may be some person to accept you in the everlasting habitations. அநீதி உள்ள உலக பொருட்களினால் உங்களுக்கு சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். Make to yourself friends of the mammon of the unrighteousness. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பணம் பொருள் இவைகளின் மூலமாக சிநேகிதர்களை நாம் சம்பாதிக்கும்படியாகவே கர்த்தர் நமக்கு அவைகளை தருகிறார். By the money and the wealth the Lord God hath given it, the Lord gave it because by that we can earn many more friends. இந்த ரகசியம் விளங்கிக் கொள்ளாமல் தான் சிலர் ஆஸ்தியை சேர்க்கிறார்கள். யார் அதை வாரிக்கொண்டு போவார் என்று அறியாமலே அவர்கள் போய் விடுகிறார். Without understanding this secret, many do gather the wealth, but they do not know who shall take it after them. ஆனபடியால் பிரியமானவர்களே, நாம் இந்த பூமியில் இருக்கிற காலத்துக்குள்ளாக நாம் எவ்வளவு அதிகமாய் நாம் நித்தியமான வீடுகளில் நம்ம ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி இந்த அநீதி உள்ள உலக பொருட்களினால் சிநேகிதர்களை சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிக்க வேண்டும். So beloved people, with the unrighteous things of the present world, that how much more friends that we can earn. So by giving the unrighteous things of the world to them, that we should earn many more friends in the world. இது நிமித்தம் தான் இன்றைக்கு நாங்களும் கூட பல லட்சக்கணக்கான ரூபாய்களை நாங்கள் இப்படி செலவழித்து இந்த கூட்டங்களை நடத்துகிறோம். Only because of this that we do spend lakhs and lakhs of rupees and we do conduct these meetings. நாங்கள் விசுவாசத்தில் கர்த்தரிடத்திலே வாங்கி எங்களுக்கு கிடைக்கிறது எல்லாவற்றையும் நாங்கள் செலவு வைக்கிறோம், நாங்கள் சேர்த்து வைக்கிறது இல்லை. By faith we receive the things from the Lord and we do spend it. We do not have it. எதற்காக? For what? சிநேகிதர்களை சம்பாதிக்க முடியும். Because to earn friends. இந்த சிநேகிதர்கள் யாரை காட்டுகிறது? And what is the significance of the friends here? பாவத்திலே ஜீவிக்கிற ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஆண்டவருடைய பிள்ளையாக மாறும்போது அவர்கள் நம்முடைய சிநேகிதர்களாக மாறுகிறார். The people who are living under the sins, if they do accept the Lord Jesus, they become our friends. நாம் சம்பாதிக்கிற ஒன்றும் இந்த பூமியில நம்மோடு கூட வராது. The things which we do earn in the world, nothing will come along with us. இந்த பூமியிலே நாம் சம்பாதிக்கிற ஆத்துமாக்கள் மட்டும்தான் பரலோகத்தில் வருவார். Only the souls which we do earn in the world, they only will come with us to the heaven. அவர்கள்தான் நம்முடைய சிநேகிதர்களாக இருக்கிறார். They are our friends. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த ரகசியத்தை தெரிந்த எங்களுடைய ஜனங்களில் பலர் இப்படிப்பட்ட கர்த்தருடைய ஊழியங்களுக்கு தாராளமாக கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். And many of the people in our church are those who do know the secrets. They give much to the service of God. அப்படி கொடுக்கிறவர்களின் மூலமாகத்தான் அதைகளை வைத்து நாங்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களை எல்லாம் நடத்துகிறோம். By keeping the things, those who have given to us, we do conduct the meetings like this. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. Let the Lord bless them. இன்னும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்படி சிநேகிதர்களை சம்பாதிக்கும்படி நமக்கு இருக்கிறவைகளை வாரி இறைக்க தீர்மானித்து முன்னுக்கு வருவோம். Still those who do hear the words of God now, let us also disperse which we do have it, and let us have a determination like this. கொடுக்கிற விஷயத்தில் நம்முடைய கை தாராளமாக திறக்கப்படட்டும். Let us lend it in a very great way to others. நாம் கொடுக்கிறதெல்லாம் வீண் போகிறதில்லை. நாம் விதைக்கிறோம், அது பல மடங்கு அதிகமாக திரும்ப நமக்கு கிடைக்கும். Whatever we give it to others, and we are not spending it, but we are sowing it in many different ways, in multiple ways, that we will have it back. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறோம்? How many of us do believe it? இந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்? How many of you do believe the words of God now? ஹல்லேலூயா. Hallelujah. இந்த வெளிப்படுத்துதலோடு கூட இனி உள்ள நாட்களில் நாம் தாராளமாக விதைக்க முன்னுக்கு வருவோமா? In the coming days, whatever we have in the present world, that let us sow it to others. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. May God bless this. இன்னொரு விதைக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை குறித்து சொல்ல விரும்புகிறேன். About another experience of sowing that I like to tell you. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு வாருங்க. Isaiah 55th chapter, the 10th verse. வாசியுங்கள். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில்
முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து பெய்து பூமியை நனைக்கிறது. For as the rain cometh down and the snow from heaven and returneth not thither but watereth the earth. நனைக்கும் போது இரண்டு காரியங்கள் பூமியில சம்பவிக்கிறது. When it waters the earth, two things are happening in the earth. விதைத்த அந்த விவசாயிக்கு விதையை அது கொடுக்கிறது. And the farmer who had sown it, he gives back the seeds. அநேகர் புசிக்கும்படி ஆகாரத்தை கொடுக்கிறது. In order that many may be fed, that it gives the bread to them. அப்படியே என் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வசனமும் இருக்கும் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் முழங்கிக் கொண்டிருக்கிறார். And the omnipotent God, that he said that in the same way my words that will come out of my words. வானத்திலிருந்து பெய்கிற மழை பூமியை நனைத்து விதைக்கிற அந்த விவசாயிக்கு விதையை கொடுக்கிறது, ஆகாரத்தையும் கொடுக்கிறது. The rain cometh down and it waters the earth and it gives the farmer the seeds as well as his bread. விவசாயிகளுக்கு அது நன்றாக தெரியும். Farmers know it well. உதாரணமாக வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளுங்கள். If we take the groundnuts, வேர்க்கடலை ஒரு விவசாயி விதைக்கிறார். and when a man sows the groundnuts, மழை பெய்கிறது, and there is rain, பூமியை நனைக்கிறது, and it waters the earth, அந்த வேர்க்கடலை உள்ளிருந்து முளை கிளம்பி அது ஒரு செடியாக மாறுகிறது. and the sprout comes out of the groundnut and it is coming as a plant. ஒரு வேர்க்கடலை பருப்பு விழுந்த இடத்தில் ஒரு செடி எழும்புகிறது. And only one groundnut was sowed there, but now a plant has come now. நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவனாக இருந்தேன். I also was belonging to a farmer's family. அப்படினால் இதை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். So I know about this. அது ஒரு செடியாக வந்து குறித்த நாட்கள் வரும்போது அந்த செடியை நாம் எடுக்கும்போது It comes as a plant, and after some days while we pluck up the tree, we pluck up the plant. சில நேரங்களில் ஒரு செடியில எத்தனை வேர்க்கடலை இருக்கிறது என்று எண்ணுகிறது உண்டு. And sometimes we used to count the groundnuts which are in a single plant. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 60-70 வேர்க்கடலைகள் இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். And I have seen 60 to 70 groundnuts will be in that plant. ஒவ்வொரு வேர்க்கடலையிலேயும் 2-3 பருப்புகள் இருக்கும். சில இதுல 4 கூட இருக்கும். In each and everything there will be 4 groundnuts in each. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படியானால் ஒரே ஒரு பருப்பு எத்தனை பருப்புகளை பிறப்பித்தது. See, only one seed was sown, but how many groundnuts that we received? இந்த விவசாயி இந்த வேர்க்கடலைகளை எல்லாம் எடுத்து பிறகு அவன் குறித்த இடத்திலே காய வைக்கிறான். The farmer, he plucks out all the plants and he is drying it in a particular place. அப்படி ஒரு பெரிய இடத்தில் அதை பரப்பி வைத்து காய வைத்து நன்றாக காய்ந்த பிறகு நாங்கள் எல்லாம் அதுல போய் அதுல நல்ல திறமான நல்ல வேர்க்கடலைகளை பார்த்து பொறுக்கி எடுப்போம். And they used to spread it on the ground and they used to dry it, and after drying it we used to select the very good groundnuts. அவைகளை பொறுக்கி எடுத்து தனியாக வைத்து விடுவார். And we used to pluck it and we used to keep it separately. மீதி உள்ளவைகளை எல்லாம் வீட்டுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்வோம், இல்லாவிட்டால் விற்று வியாபாரிகளுக்கு கொடுத்து விடுவோம். All the other groundnut that we used to sell it, or we used to keep it in a house. அதை கொண்டு போய் அவர்கள் பல விதங்களில் அதை விற்று அதை விற்பார்கள், அதை வாங்கி ஜனங்கள் சாப்பிடுவார்கள். And the business people that they used to sell it and the other people used to have it. ஆனால் இந்த பிரித்தெடுக்கப்பட்ட இந்த வேர்க்கடலைகள் சாப்பிடுகிறது இல்ல. But the groundnuts which are very good, we will not eat it. அதை பத்திரமாக வைத்து மறுபடியும் அடுத்த வருடத்திலே அதை விதைக்கிறார். We used to keep it very safe. In the next year they will be sowing it. இந்த பிரித்தெடுக்கப்பட்ட இந்த வேர்க்கடலை மறுபடியுமாக ஆயிரக்கணக்கான வேர்க்கடலைகளை பிறப்பிக்கிறது. The groundnuts which had been separated from that group, now it brings out again thousands and thousands of groundnuts. அதிலிருந்து பிரித்தெடுத்து அது ஆயிரக்கணக்கானவைகளை பிறப்பிக்கிறது. So from that also we used to separate one group of groundnuts and it will give another thousands. உதாரணமாக ஒரு தேங்காயை வைத்துக் கொள்ளுங்கள். For an example, take for a coconut. பல தேங்காயிலிருந்து ஒரு தேங்காயை விதைக்காக பிரித்தெடுக்கிறார்கள். For to have a seed that they are separating one coconut. மற்றதை விற்று விடுகிறார்கள். All the other things they are selling it. இரண்டு தேங்காயில ஒரு தேங்காய் விற்க In 2 coconuts one will be sold ஒன்று சேர்க்கப்படுகிறது. and the other one was gathered. அது மறுபடியும் விதைக்கப்பட்டு ஒரு பெரிய மரமாகி ஆயிரக்கணக்கான தேங்காய்களை கொடுக்கிறது. Again it is sown and it brings out another thousands coconuts. ஆனால் மற்ற விற்கப்பட்ட இந்த தேங்காய் யாராவது ஒரு ஏழை தாய் அந்த இட்லி வியாபாரம் பண்ற அம்மா கொண்டு போய் அதை சட்னி அரைத்து ஒரு 4 பேர் சாப்பிடுறதோட அந்த தேங்காயினுடைய லைஃப் முடிவடைந்து விடும். But the other coconut which has been sold, for example, that they can make a chutney, and after eating it that it will be no more. ஆனால் பிரித்தெடுக்கப்பட்ட அந்த தேங்காய்
எத்தனையோ ஆயிரக்கணக்கான தேங்காய்களை பிறப்பிக்க வைக்கப்படுது. But the groundnuts which has been separated, now it is able to give forth thousands and thousands of coconuts. இதற்குள்ள இருக்கிற சத்தியம் என்ன? What is the truth which is in it? இங்கே விதைக்கப்படுகிற நிலம் எதுவாக இருக்கிறது? Here, what is the land which has been sown here? இது சபைக்குள்ளாக்கப்பட்ட தேவ ஜனங்களை காட்டுது. It signifies the church, the people of God who are the church of God. இங்கே சொல்லப்படுகிறதான இந்த விதை தேவனிடத்திலிருந்து வருகிற தேவனுடைய வார்த்தைகள், தூதுகள். The seed which has been given here, it is the message or the counsel they receive from God. விதைக்கிறவர் தேவனாக இருக்கிறார். The Lord God is the sower. சபையில கொடுக்கப்படுகிறதான தூது தேவனிடத்திலிருந்து வருகிறது. The message which is given in the church, it comes from God. நாங்கள் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களுடையதல்ல, நாங்கள் சுயமாக பேசுகிறதில்லை, இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. The words which we give unto you, the message which we give unto you, it is not by our own, but it comes from God. இது மழைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. It has been compared with the rain. கேட்கிற ஜனங்களுடைய இருதயத்தை அது நனைக்கிறது. And it waters the hearts of the people who do hear it. இதிலிருந்து இரண்டு கூட்ட ஜனங்கள் பிரித்தெடுக்கப்படுகிறார்கள். From these two groups of people have been separated. ஒரு கூட்டத்தார் தேவனுடைய ஊழியர்களாக விதையாக பிரித்தெடுக்கப்படுகிறார்கள். One group of people they have been separated as the seeds or the servants of God. இன்னொரு கூட்டத்தார் தேவனுடைய ஜனங்களாக போகிறார். Other group of people are as the children of ஆனால் God. அந்த பிரித்தெடுக்கப்படுகிறதான இவர்களோ ஆயிரக்கணக்கான பேரை ஆண்டவர் பக்கம் திருப்பும்படியாக பிரித்தெடுக்கப்படுகிறார். But the people who have been separated for the sake of God, they have been separated so that they can give birth to thousands and thousands. இதை குறித்த தேவனுடைய நோக்கம் எவ்வளவு விசேஷமாக இருக்கிறது. How precious it is, the purpose of God concerning this. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, மேன்மையானதை தெரிந்து கொள்ளுங்கள். you choose the precious one. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. Today the word of God is being given unto you. இந்த வார்த்தைகளின் மூலமாக நீங்கள் விதையாக காணப்பட போகிறீர்களா அல்லது புசிக்கிறவர்களுக்கு ஆகாரமாக போக போகிறீர்களா? Through these words, are you going to be a seed or are you going to be a feed for the people who are eating it? இந்த பூமியிலே நீ ஒரு விதையாக பிரித்தெடுக்கப்பட்டால் ஆண்டவர் உன்னை ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பிரயோஜனப்படுத்துவார். In this world, if you have been separated as seed, then as a seed that you will be a profitable to many and thousands of people. பரலோகத்துக்கு வரும்போது ஆயிரக்கணக்கான சிநேகிதர்கள் உன்னை சூழ்ந்திருப்பார்கள். When you come to heaven, thousands of friends that they will be surrounding you. அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒரு சரீரத்தை தந்திருக்கிறார். Beloved people, God has given us a body. இந்த சரீரத்தை இந்த பூமியிலே நாம் விதைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். This body that we must sow it in this earth. கர்த்தராகிய இயேசு சொன்னார், The Lord Jesus said, அவர் இந்த பூமியிலே பிரவேசித்த போது, while he came into the world, பிதாவே, நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். Father, thou hast prepared a body for me. இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். Behold, I come to do thy will. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு கொடுக்கப்பட்ட சரீரத்தில் அவர் எப்போதும் பிதாவின் சித்தம் செய்து அவர் தன்னுடைய ஓட்டத்தை இந்த பூமியிலே முடித்தார். The Lord Jesus, in the body which was given unto him, he was always fulfilling the will of God and he ran the race. பரிபூர்ணமான தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்தபோது அவர் இந்த பூமியில் பலரால் விதைக்கப்பட்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். After he did the perfect will of God the Father and he was sown by many and he was buried in the world. தனக்கு கொடுக்கப்பட்ட சரீரத்தில் அவர் சரியான தேவனுடைய மனதை விளங்கி தேவ சித்தம் செய்து இந்த பூமியில் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தபடியினால் மூன்றாம் நாள் அந்த விதை கம்பீரமாய் எழும்பிற்று. And the body which was given unto him, that he did the perfect will of God the Father, it is the reason on the third day that he was resurrected. யாரும் அவரை தடை செய்ய முடியவில்லை. No one can block it. ரோம அரசாங்க முத்திரை உடைக்கப்பட்டது. The seal of the Roman government was broken. போர் சேவகர்கள் நடுங்கி திகைத்து பின்னிட்டு விழுந்தார்கள். The soldiers, they trembled and they fall back. அந்த பெரிய கல் தள்ளப்பட்டது. The great stone, it was kept aside. கர்த்தராகிய இயேசு கம்பீரமாய் எழும்பினார். The Lord Jesus came out resurrectedly. இப்படி ஒரு உயிர்த்தெழுதலை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த சரீரத்தோடு கூட இந்த பூமியிலே நம்மை வைத்திருக்கிறார். In order that you and I must have this better resurrection, the Lord God has kept us alive in this present world. ஒரு நல்ல வியாபாரியாக இருந்து நிறைய பணத்தையும் பொருளையும் சேர்த்து விட்டு கடைசியாக செத்து அடக்கம் பண்ணப்படும்படியாக அல்ல. Not that we should be a good businessman and we should earn more and after that we should be buried in that, not in that way. ஒரு நல்ல ஐஸ்வர்யவான் என்று பேர் வாங்கி மரிக்கும்படியாக அல்ல. Not to have a great name that he is a very rich man. ஒரு பெரிய அறிவாளி என்று சொல்லி பேர் வாங்கி மரிக்கும்படியாக அல்ல. Not to have the name that we are a great scholar. ஒரு பெரிய வீரன் என்று பேர் வாங்கும்படியாக அல்ல. Not to have the name that he is a great soldier. நீ ஒரு பரிசுத்தவானாய் இந்த பூமியிலே ஜீவித்து
விதைக்கப்படுவதற்காக உன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளும்படியாகவே கர்த்தர் இந்த பூமியில நமக்கு ஒரு சரீரத்தை தந்து The வைத்திருக்கிறார். Lord God have given us a body so that you should be worthy, that you should be as a seed that you should be sown in the world. இப்பொழுது அந்த ஆரம்ப வசனத்துக்கு நாம் திரும்பி வருவோம். Now let us come back to the beginning verse. அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், And it will be sown in corruption, அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். and it is sown in incorruption. கனவீனம் உள்ளதாக விதைக்கப்படும், It is sown in weakness, கனமுள்ளதாய் எழுந்திருக்கும். and it is raised up in power. பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், It is sown in weakness, பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். and it will have power in it. ஜன்ம சரீரம் விதைக்கப்படும், A natural body will be sown, ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். a spiritual body will be raised up. ஆவிக்குரிய ஒரு சரீரத்தை சம்பாதிக்கும்படியாக Only to earn a spiritual body. இந்த ஜன்ம சரீரத்தோடு கூட கர்த்தர் இந்த பூமியில நம்மை வைத்திருக்கிறார். And the Lord God has kept us with this natural body. நாம் எல்லாரும் ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடுவோம். Let's all close our eyes for a minute. அருமையானவர்களே, கேட்ட தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளே கிரியை செய்யும்படியாக நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்போம். Beloved people, let us open our hearts so that the words which we heard now, let it walk in our hearts. அருமையான நண்பனே, இந்த பூமியில் ஜீவிக்கும்படி ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற தருணம் ஒன்றே ஒன்று. Dear friend, the Lord God has given you only one opportunity to live in the world. இன்னொரு முறை இந்த பூமியிலே நீர் வந்து ஜீவிக்க போகிறதில்லை. You cannot come and you cannot live in the world once more. நான் ஜோலார்பேட்டையில ஊழியம் செய்து கொண்டிருந்தபோது While I was serving the Lord in Jolarpet, ஒரு சகோதரன் வேறொரு ஐக்கியத்திலிருந்து நம்முடைய கூட்டங்களுக்கு வந்து நம்மோட ஐக்கியப்பட்டார். one brother that he came out from another fellowship and he had fellowship with us in that place. அவர் பேங்க்ல ஒரு நல்ல வேலை செய்து கொண்டிருந்தார். And he had a good job in a bank. ஒரு நாள் அவருடைய அம்மா மரித்து விட்டார். One day his mother died. துக்கத்தோடு அடக்கம் பண்ணி விட்டார்கள். And with great sorrow that she was buried. ஆனால் இவருக்கு சமாதானம் இல்லை. But he doesn't have peace. கூட்டங்களுக்கு வந்து சத்தியத்தை கேட்ட நாட்களிலே, And while he was hearing the truth of God, while he came to the church, என்னுடைய அம்மா மரித்து விட்டார்களே, oh, my mother is dead now. உயிரோடு இருக்கிற நாட்களில் நான் அவர்களை சரியாக கவனிக்கவில்லையே. While she was alive, I was not caring for her properly. என்னுடைய வேலைக்கு தானே நான் முக்கியத்துவம் கொடுத்தேன். I was giving more importance to my job. இன்னைக்கு என்னுடைய அம்மா மரித்து விட்டார்களே. But now my mother is dead. நீ பூமியிலே நன்றாய் இருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. You honor your father and mother so that you can be well in this present world. என்னுடைய தாய் தகப்பனை நான் கனம் பண்ணவில்லையே. I have not honored my father and mother. ஆண்டவரே மன்னியும். Oh Lord, forgive me. என்று சொல்லி அவர் ஒரு நாள் நேரடியாக போய் அவருடைய அம்மா மரித்து சில நாட்களுக்கு பிறகு இருதயம் வாதிக்கப்பட்டு ஒருவருக்கும் தெரியாமல் கல்லறை தோட்டத்துக்கு போய் அந்த மண்ணெல்லாம் தோண்டி எடுத்து அந்த பெட்டி மேலே நின்று கொண்டு கை உயர்த்தி, ஆண்டவரே என்னை மன்னியும், ஒரு தடவை எங்கள் அம்மாவை எழுப்பும், நன்றாக கவனித்து பிறகு அவர்கள் மரித்த பிறகு அடக்கம் பண்ணுகிறேன் என்று அழுது ஜெபித்து கொண்டிருந்தார். And one day after many days that he went to the graveyard and he opened the graveyard there and he saw the coffin there and he was standing upon the coffin and he was saying, oh Lord, once more you give me a time so that I will look after my mommy in a great way, in a good way. பலன் இல்லை. There was no use. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையானவர்களே, ஒரே ஒரு முறைதான் இந்த சரீரத்தில் நாம் இந்த பூமியில ஜீவிக்க போகிறோம். Beloved people, only once that we will be living in the world. இன்னொரு முறை நமக்கு ஒரு தருணம் கிடையாது. We will no more have any opportunity again. அப்படினால் ஒரு சரீரம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. So only one body is given to us. இந்த சரீரத்தை நான் பரிசுத்தமாய் பாதுகாக்கவில்லை. இது குடித்து வெறித்து பல அசுத்தங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு நான் கெடுத்து விட்டேன். ஆண்டவரே எனக்கு வேறொரு சரீரம் தாரும் என்றால் வேறொரு சரீரம் கிடைக்காது. And if you say unto the Lord, oh Lord, I have spoiled this body by drinking, by having the other bad habits, now you give me another body, the Lord will not give you one more ஒரே body. ஒரு சரீரம், Only one body, ஒரே ஒரு முறை only once இந்த பூமியிலே நாம் ஜீவிக்கிறோம். we'll be living in the world. அதன் பிறகு வேறொரு சரீரம் நமக்கு இல்லை. After that we will not have any more body again. இந்த ஒரு தருணத்தில் ஒரு மகிமையான சரீரத்தை பெற்றுக்கொள்ளும்படி நம்மை பக்குவப்படுத்துவோம். So let us make us worthy so that we can have a glorious body. கர்த்தர் கிருபையாய் தந்திருக்கிற இந்த நாட்களில் நாம் விதைக்கப்பட வேண்டிய விதத்தில் விதைக்கப்பட ஒப்பு கொடுப்போம். In the way in which that we should be sown, let us surrender ourselves so that we can be sown in the proper way. கண்ணீரோடு இன்று முதல் எப்போது தேவனை நோக்கி ஜெபிக்கும்படியாக நம்முடைய ஒரு நாம் தீர்மானம் எடுத்து கர்த்தரிடத்தில் நெருங்குவோம். Let us make a determination to sow in tears and let us make a determination, let us come closer to God. உன்னுடைய பாரங்களை கவலைகளை மற்ற மனிதர்களிடத்தில் போய் விதைக்காதே. The burdens and cares of your life you need not sow it to others. மனிதர்கள் உன்னை அற்பமாய் எண்ணுவார்கள். Other men may despise you. உன்னை கேவலமாக பேசுவார்கள். They may mock at you. உன்னுடைய குற்றங்கள் குறைகளை மற்றவரிடத்தில் தூற்றி திரிவார்கள். And they will be proclaiming all your sins and faults to others. மகா பிரதான ஆசாரியனாகிய இயேசுவினிடத்தில் விதைப்போமாக.
but let us sow it to the high priest, that is the Lord Jesus Christ. என்ன பாரமா இருந்தாலும் இன்று முதல் கண்ணீரோடு ஜெபிப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு வருவோம். Whatever may be the type of burden, let us have a determination that from this day onwards I will sow it in tears unto the Lord. ஆண்டவர் நமக்கு தந்த அனுபவங்களை மறைத்து வைக்காமல் திரளான தண்ணீர்களாகிய இந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு நாம் கொடுப்போமாக. Let us not hide the good experiences which the Lord God has given us, and let us proclaim it to the multitudes of the people. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பணத்தையும் பொருளையும் தாராளமாக வாரி இறைத்து சிநேகிதர்களை சம்பாதிப்போமாக. The money and the wealth which the Lord God hath given us, let us give it to the poor, and let us make many more friends of this earth. அருமையானவர்களே, கர்த்தர் கொடுத்திருக்கிறதான இந்த ஒரு சரீரத்தில் ஆண்டவருக்காக ஆத்துமாவிலேயும் சரீரத்திலேயும் பரிசுத்தமாய் ஜீவித்து அவருக்கு சேவை செய்யும்படி தீர்மானித்து புறப்பட்டு வருவோமாக. Beloved people, let us have a determination that in the body which the Lord God hath given us, let us lead a holy life, and let us start to present for the work of God. இப்படி ஜீவிக்கிற ஜனங்கள் ஒரு நாள் சரீரத்தில் அவர்களுடைய ஓட்டத்தை முடிக்கும் போது, the people who live in such a way, one day when they end up the race in the body, அநேக தேவனுடைய ஜனங்கள் ஒன்றாக சேர்ந்து உன்னை புதைக்க மாட்டார்கள், எரிக்க மாட்டார்கள், நம்பிக்கையோடு கல்லறையிலே விதைப்பார்கள். Many children of God will assemble there. They will not bury you, they will not burn you, but with a great hope they will be sowing you in the sepulchre. அன்றைக்கு நாமே ஒரு நல்ல விதையாக இருப்போம். On that day we also will be a good seed. நாம் ஒரு நல்ல கோதுமை மணியாக மாறி விடுவோம். We'll be a good wheat of grain. நமக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கும். There will be a life in us, நம்மை விதைப்பார்கள், and they'll be sowing us, அழிவுள்ளதாய் விதைப்பார்கள். and they will be sowing in corruption. ஒரு நாள் வரும் அழிவில்லாததாய் எழுந்திருப்போம். One day will come, on that day will be resurrected. ஹல்லேலூயா. Hallelujah. பலவீனம் உள்ளவராய் விதைப்பார்கள், It will be sown in weakness, பலமுள்ளவர்களாய் and எழுந்திருப்போம். it will have strength in it. கனவீனம் உள்ளவராய் விதைப்பார்கள், They'll be sowing it in dishonor, நாமோ மகிமையுள்ளதாக as எழுந்திருப்போம். a glorious body that we will be நம்முடைய resurrected. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். Jesus is going to come soon. யாரை சேர்க்க? To gather whom? இப்படிப்பட்ட மணிகளை சேர்க்க, To have such good weeds. இப்படி நல்ல விதையாக விதைக்கப்பட்ட பரிசுத்தவான்களை சேர்க்க இயேசு சீக்கிரத்தில் வரப்போகிறார். To gather such good saints of God, the Lord Jesus will come back soon. அந்த நாளுக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் For that day, let us prepare ourselves. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். May God help us. மரணத்தின் கூர் எங்கே